ஹாய் சொல்லு. இன்னைக்கு எனக்கு போட்டோ எடுக்க போறோம். எங்க வீட்டு குட்டீஸ்க்கு வந்து நாங்க போட்டோ எடுக்க போறோம். போறாங்க பாருங்க எல்லாரும். எங்க போறோம்? இன்னைக்கு தான் நாங்க வந்து இந்த லொகேஷனை பாருங்களேன், எவ்வளவு வேற லெவல்ல இருக்கு. இந்த பீச்சோட இது வந்து நான் உங்களுக்கு பின் பண்றேன், நீங்க பாருங்க. இன்னைக்கு எங்க வீட்டு குட்டீஸ்க்கு தான் நாங்க இன்னைக்கு போட்டோ எடுக்க வந்திருக்கோம். என்னம்மா அடிக்குது? என்னம்மா அடிக்குது? இங்க பாருங்க, போட்டோ எடுக்க சொன்னா பீச்சு கிட்ட போக மாட்டானா, தண்ணி ஆயும் உனக்கு பயமா. டேய் எங்கடா போறியா இல்லையாடா போட்டோ எடுக்க? பயப்படுறான். இங்க பாருங்க எப்படி திருட்டுத்தனம் இங்க பண்றான் பாருங்க எங்க அண்ணன். இது ஏதோ பண்றான், எப்படிதான் எடுக்க போறாங்கன்னு தெரியல. இவனுங்க வச்சுட்டு தண்ணிக்கே பயப்படுறாங்க பாருங்க, வரவே மாட்டானுங்க. தண்ணினாவே அவனுங்களுக்கு ஒரு பயம், அதனால தண்ணிக்கு வரவே மாட்டானுங்க இவனுங்க. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இது ஓடுறான் போய் போறான். அப்பா கிட்ட போறான், என்ன பண்றான்னு பார்ப்போம். இங்க ஏதோ நாங்க செட் பண்றோம். இவன் வந்து 4 வயசு முடிஞ்சு 5 வயசு ஆக போகுது. அதனால இவன் வந்து ஓடியா 4 அதை எடுத்துட்டே வாங்கி முடியும். எப்படி எடுக்க இதுக்கு மேலதான் அந்த 4ஆம் நம்பரை நாங்க வைக்க போறோம். அவன் வந்து தம்பி வந்து ஓடியாந்து எடுத்து 5 இப்ப வைக்க போறான். பார்ப்போம் எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம். சும்மாவே இவனுக்கு பயப்படுவானுங்க, போட்டோ வீடியோக்கெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. ஆனா இந்த பாருங்களேன், இந்த லொக்கேஷன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. யாருக்காவது இந்த லொக்கேஷன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அழகா இருக்கும் இந்த லொக்கேஷன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. ஆனா ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே, ஆனா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு பாத்தீங்களா. அது பெட்டரா இருக்கும். இந்த லொக்கேஷனு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஆனா நீட்டா இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. பார்க்கலாம் இப்படின்னு எங்க அண்ணன் டெமோ சொல்லி கொடுக்குறான், அது மாதிரி தம்பி எடுக்க நான் பார்ப்போம். எக்ஸ்பிளைன் பண்றான் எங்க அண்ணன். பாருங்க எந்த மாதிரி பண்றான்னு பார்ப்போம். ஓடியா எடு. 4 எடுக்கணும். கரெக்டா எடுத்து அப்படியே 5 வைக்கணும். சூப்பர். என்னன்னா சொன்னா பண்றாரு. அப்படியே கடலை பார்த்து ஓடணும்னு சொன்னா நான் ஓட மாட்டான். இது பாருங்க, அங்க டெமோ கொடுத்துருக்கோம். இது என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு பாருங்க. டேய் இங்க பாருடா. ஓடியா பாருங்க, வந்துட்டான். கரெக்டா பண்றான். சூப்பர், குட். சூப்பர். வா சீக்கிரமா ஓடியாங்க. 4 எடுத்துட்டு 5 வைக்கணும். என்ன பண்றான்னு பாப்போம். டெமோ பண்றான். வச்சுட்டு கடல் பார்த்து ஓடு. சூப்பர். சொல்லி கொடுத்த மாதிரியே மணிஷ் வந்து கரெக்டா பண்ணிட்டான். ஏய் கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். சொல்லு அண்ணா, சூப்பரா பண்ணிட்டாமா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? பீச்சுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? அந்த வீடியோ இப்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் வீடியோ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி வருதுன்னு பாப்போம். வை ரெடி. ஒரு டைம் வை. எப்படின்னு சொல்லு. எப்படின்னு சொல்றான் பாருங்க எங்க அண்ணன். பாருங்க எப்படி வைக்கிறான்னு. இப்படி வைக்கணுமா? அவன் பாருங்க, அவனுக்கும் இந்த போட்டோ ஷூட்டுக்கு சம்பந்தம் இல்லாம உட்காந்துருக்கான் பாருங்க. எங்க அம்மா பாருங்க எப்படி வருதுன்னு. அவனு மனுஷன் அந்த தம்பியை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வெயிட்டா இருக்கான். அவன் வெயிட்டா இருப்பான். அவனை எடுத்து தூக்குறேன். நாங்க பிளான் பண்ண மாதிரி ஷாட் எடுத்துட்டோம். இப்ப எல்லாரும் வந்து பார்க்க வராங்க. இவன் பாருங்க சம்மந்தமே இல்லாம விளையாடிட்டு இருக்கான். இங்க பாருங்க, அவன் பாடி ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். எதுக்கு இங்க வந்தோன்னு தெரியாம அவன் பாடி விளையாடிட்டு இருக்கான். இங்க பாருங்க என்னென்ன பண்றானுங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்ட் வந்துச்சு. எப்படி இருக்குன்னு கண்ணாடியெல்லாம் அவனுக்கு மாட்டிட்டாங்க பாருங்க.
என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவன் பாருங்க எதுக்கு விளையாடுறானே தெரியல. அவ்வளோதான், இப்போதைக்கு வீடியோ ஷூட்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் எப்போவுமே ஒரு பீச்சுக்கு ஒரு அழகு இருக்குது. ஆனால் அந்த அழகு வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட ஃபீல் தெரியும். இன்னும் எவ்வளோ பேர் பார்த்தீங்களா? ஏன்னா இது நாங்கள் பேக் சைட் இருக்கோம், அதனால் உங்களுக்கு ஆள் க்ரௌடு கம்மியாக இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் சைடில் போனீங்கன்னா நல்ல க்ரௌடு. ஏன்னா பீச்சு ஒரு ஃபீலே ஒரு தனி ஃபீல் தான். அந்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க பாருங்கள். ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணி சொன்னால் என்னென்ன பண்ணுறான் பாருங்க. ரஜினி ஸ்டைல்லாம் காட்டுறான். அப்படியே திரும்புடா, திரும்பி திரும்பி சித்தப்பா பாரு என்னென்ன பண்றான் பாருங்க. ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னா என்னன்னா சின்ன பையனை பாருங்க எவ்வளவு சேட்டைய பாருங்க. இங்க சரிங்கடானா என்னென்ன பண்றாங்க பாருங்க, நல்லா பாருங்க. அவனுங்க பாருங்க அப்படியே வித்தெல்லாம் காட்டுவானுங்க. ஐயோ தோல் மேல கை போறா, போட்டானுங்க இழுத்து போடுறானுங்க பாருங்க. இழுத்து தோல் மேல போடுறானா ஒருத்தர் பாருங்க, கட்டா போற மாதிரி பாருங்க. என்னென்ன பண்றான் பாத்தீங்களா? அங்க பாருங்க சண்டை. ஐயோ அடிச்சிட்டான். பண்ணிட்டோம். ஏய் ஓகே சரி, ஸ்மைல். இங்க பாரு ஸ்மைல் பண்ணு. பாருங்களா, 2 பேர் நிக்க வச்சு விளையாடிட்டு இருக்கானு பாருங்க. இந்த லொகேஷன் ரொம்ப பிடிச்ச லொகேஷன். மோஸ்ட்லி இங்கதான் அதிகமா எடுப்பேன். அது நல்லா இருக்கும். அவுட்டர் சூப்பரா வரும், வேற லெவல்ல இருக்கும் அவுட்டர். இது எப்படி எதுனா பார்த்து சொல்றேன் பாருங்க. எனக்கு பிடிச்ச லொக்கேஷன் இது. இந்த வியூ தான் சூப்பராக இருக்குது. பின்னாடி கோல்டன் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இப்போ இன்னொரு பையன் மட்டும், அவனை மட்டும் எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். எப்படி எடுக்கலான்னு என்னென்ன பண்ணுறான் பார்ப்போம். ஏய் அழகா சிரிக்கிறா நிக்காசு. பாருங்க எப்படி அவுட் பார்ப்போம். சரியான ஷாட், சரியான டைமிங், பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரெண்டு கேமரா வச்சு 2 கேமரா எடுக்கிறோம். பார்ப்போம். அதுக்குள்ள பாருங்க எல்லா கிரௌட்லாம் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்தாங்க. இது புது விதமான ஷாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அவுட் வருது நம்ம பார்ப்போம். ரெடியா? இதுலயே ஆன் பண்றேன், பார்ப்போம். பாத்தீங்களா, தண்ணி பயம்னு சொன்னவன் இப்ப அம்மாவை கூப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டான். எல்லாம் அந்த கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் அவனுக்கு. அங்க பாருங்க இப்ப ஜாலி ஆயிட்டான் பாருங்க. ஒரு வழியா நாங்க இங்க கல்லுக்கிட்ட வந்துட்டோம். இப்ப கல்லுக்கிட்ட மட்டும் நாங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கோம். சிரிக்காம பாரு, எப்படி எடுக்கிறான் பாரு. இங்க பாரு சிதப்பா பாரு, ஸ்மைல் பாருங்க. கல்லுக்கிட்ட லொகேஷன் அழகா. ஏ வாய மூடுறான். ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:05 ஆகுது. போட்டிங் வச்சு ஒரு இடத்துல ஆனால் கேமரா வச்சுட்டு ஐஃபோன் வச்சுருக்கனால ஃபோன் எடுத்துட்டோம். ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லொக்கேஷன் போய் பாருங்கள். மோஸ்ட்லி இந்த லொக்கேஷனே ஒரு அழகுங்க. பீச்சுன்னாவே ஒரு இயற்கையான ஒரு அழகு தான். நீங்கள் இது வந்தீங்கன்னா இதான் வந்து வந்தீங்கன்னா லெஃப்டில் போனீங்கன்னா இந்த இடம் இருக்கும், ரைட்டில் போனீங்கன்னா இந்த இடம் இருக்கும். நீங்கள் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் வந்து இங்கே இருக்கு பாருங்க. இங்கே வந்து நீங்கள் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களா. ஆனால் இங்கேயே எடுக்கலாம், எடுக்காமலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அந்த க்ரௌடு இருக்கும். இது கொஞ்சம் க்ரௌடு இருக்காது. ஓகே, டைமிங் தான். ஏன்னா இது கொஞ்சம் அன்சாஃப்டான ஏரியா. கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னா அன்சேஃபாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் இருட்டு போது முன்னாடி எல்லாம் கிளம்பிடுங்க. ஏன்னா இந்த லோக்கல் ஆளுங்க ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நாங்கள் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் காருக்கிட்ட போய்ட்டு ஒரே ஒரு மட்டும் கேக் வெட்டிட்டேன்னா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஃபோட்டோஷூட் எல்லா வீலாக எல்லாமே உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம், பாருங்கள். அது இல்லாமல் இந்த லொக்கேஷனும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பின் பண்ணி அனுப்புகிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. பீச் ஒர்க்கை எடுக்கிறவங்க, இந்த கல் ஒர்க்கை எடுக்கிறவங்க அப்படின்னு யாராச்சும் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.
பாய்.